ரஜினி கொடுத்த சூப்பரான கிஃப்ட் வெளிப்படையாக பேசிய விஜய் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் முதன்மையானவராக இருந்து வருகின்றார். அவரை தமிழ் சினிமா வட்டாரங்களில் வசூல் சக்கரவர்த்தி என அனைவரும் அன்போடு அழைத்து வருகின்றனர். அவரின் படங்கள் வசூலில் மிகப்பெரிய சாதனை படைத்து வருகின்றது. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் அயல் நாடுகளிலும் அண்டை மாநிலங்களிலும் விஜய் படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்து வருகின்றது. அவரின் சுமாரான சில படங்கள் கூட சூப்பரான வசூலை பெற்றுள்ளது. எனவே தமிழ் சினிமாவின் அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் என அவரது ரசிகர்கள் சிலர் பிரபலங்களும் கூறவே இது பெருசான சர்ச்சையானது. இதன் காரணமாக ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் மோதலில் ஈடுபட்டு வந்தனர். விஜய் மற்றும் அஜித் என்கின்ற போட்டி போக தற்போது ரஜினி மற்றும் விஜய் ரசிகர்களிடையே போட்டியும் மோதலும் இருந்து வருகின்றது. இந்த நிலையில் விஜய் லியோ வெற்றி விழாவில் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் என கூறி இந்த சர்ச்சை முற்றுப்புள்ளிக்கு வைத்தார். இதையடுத்து ரஜினியை பற்றி விஜய் உயர்வாக பேசிய பல வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வந்தது. அந்த வகையில் காவலன் படத்தின் போது விஜய் ரஜினியை பற்றி ஒரு பேட்டியில் பேசிய விஷயம் தற்போது வைரலாகி வருகின்றது. விஜய் சிறு வயது முதலே தீவிரமான ரஜினி ரசிகர். அவரின் அண்ணாமலை பட வசனங்களை பேசிதான் தந்தையிடம் விஜய் நடித்து காட்டியுள்ளார். அந்த அளவிற்கு ரஜினியின் தீவிரமான ரசிகராக இருக்கின்றார் விஜய். எனவே ரஜினியை சந்தித்து புகைப்படம் எடுக்க வேண்டும் என்பதுதான் விஜயின் சிறு வயது ஆசையாக இருந்தது. அந்த ஆசை நான் மகான் அல்ல படத்தின் போது விஜய்க்கு நிறைவேறி உள்ளது. எஸ். ஏ. சந்திரசேகர் தான் ரஜினியின் நான் மகான் அல்ல படத்தை இயக்கினார். அப்போது ரஜினியை சந்தித்து விஜய் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அதன் பிறகு பணக்காரன் படத்தின் படப்பிடிப்பு விஜயின் வீட்டில் தான் நடந்துள்ளது. அப்போது ரஜினியை சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார் விஜய். இவ்விரு புகைப்படங்களும் தான் தனக்கு சிறு வயதில் கிடைத்த மிகப்பெரிய பரிசாக விஜய் கருதுகின்றாராம். 30 வருடங்கள் கடந்தாலும் இன்றளவும் விஜய் அப்புகைப்படங்களை பத்திரமாக பாதுகாத்து வருவதாக அந்த பேட்டியில் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.